Hi, hello guys, welcome to My Bell Tamil. இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பை கிட்ஸ், ஜேம்ஸ் பாண்ட், அப்புறம் இந்த மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி படம் எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வர ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் பயங்கரமாக வேறு லெவலில் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏகப்பட்ட கேஜெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஜெட் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்கல்கேண்டியோட வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ வழக்கம் போல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கை விளையாடுது. எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக அந்த பாக்ஸை பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பிளாக் கலரில் சூப்பராக உள்ள வச்சுருந்தாங்க. சைடில் லோகோ, முன்னாடி அதோட வியூ கொடுத்துருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார் கோட்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கல்கேண்டியோட இண்டிஃபுவல் வயர்லெஸ் ப்ளூடூத் இதுதான். நமக்கு 2 கலரில் அவைலபிலிட்டி இருக்குது. பிளாக் கலர் வரும், இன்னொன்று கிரே கலர் வரும். ஸோ கிரேயில் வாங்கினீங்க அப்படின்னா பிளாக் கலர் லோகோ வரும். ஸோ பிளாக்ல வாங்கினீங்க அப்படின்னா ஒயிட் கலர் லோகோ வரும். ஒயிட் ஆர் கிரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை எந்த பக்கம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேல் சைடு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்க்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். உள்ளே ஏதாவது வயர்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ப்ராடக்ட் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ப்ராடக்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அப்படி பாருங்கள். கவருக்குள்ளே எதுவும் கிடையாது. ஸோ 2 இயர்ஃபோனையும் அதுக்குன்னு ஒரு பக் கொடுத்து அதுக்குள்ளே சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, C டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஃபோன்ஸ் வந்துடுது. சார்ஜிங் கேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் பிக் பட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த மேனுவல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ யூசர் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இது ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் 30 hours யூஸ் பண்ணலாம். டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 பட்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மீடியா கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை கூட நீங்கள் சோலோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இதுலேயும் லோகோ அதுக்கப்புறம் பின்னாடி அந்த C டைப் சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எவ்வளோ சார்ஜ் பேக்கப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு LED வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அது ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு. இப்போ இயர்பட்ஸை வெளியே எடுத்துடலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஸோ ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட லோகோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸ்கல்கேண்டியோட லோகோ. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக் கலருக்கு கிரே கலரும், கிரே கலருக்கு பிளாக் கலர் லோகோ கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம இந்த பவுச்சுக்குள்ளே சீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்ஃபோன்ஸில் சார்ஜ் ஏறிடும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இயர்ஃபோன்ஸில் இது 2-in-1 பர்பஸ் தான். நீங்கள் சார்ஜிங்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேரி பண்ணி வெளியே எங்கேயாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதை தனியாக எங்கேயாவது வச்சிங்கன்னா மிஸ் ஆயிடும். ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும்.
ஸோ ஓகே, ஒரு வழியாக நம்ம இதெல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்றங்காட்டி நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் எல்லாமே வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கான இன்னொரு வீடியோ கூட நம்ம மேக் பண்ணி போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்லாம் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிஆர்.